திமுகவா அதிமுகவா தமிழக மக்களின் கருத்து. நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு வரக்கூடிய புதிய பார்வையாளராக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்புறம் வீடியோ பாருங்க. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் இப்போ அவங்களுடைய எண்ணங்கள் எந்த மாதிரி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது 2021க்கு முன்பு இருந்த ஆட்சி ஓகேவா அல்லது 2021க்கு பின்பு இப்ப நடக்கக்கூடிய ஆட்சி ஓகேவா அப்படிங்கிற மாதிரி தான் அந்த எண்ணங்கள் புறம் போய்கிட்டு இருக்குது. ஏன்னா இப்ப தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தினம் ஏதேனும் ஒரு பிரச்சனை இந்த ஒரு வாரத்துக்குள்ளே எடுத்துங்க. மகாவிஷ்ணுடைய பிரச்சனை இன்றைய தினம் அதிமுகவுடைய தென்காசி மாவட்டத்திலே அதிமுகவுடைய ஒரு நபர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டு, அதற்கு முன்பு ஆம்ஸ்ட்ராங் கொலை, அதுக்கு அடுத்தபடியாக பார்த்து அது கொஞ்சம் இடையில இடப்பட்ட கேப்ல பாத்தீங்கன்னா சேலம் மாவட்டத்திலே ஒரு நபர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டு, இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை. இன்னொரு புறத்திலே கஞ்சா போதைப் பொருள் பிரச்சனை. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில இடங்களில் பூட்டி இருக்கக்கூடிய வீடுகளில் புறம் திருட்டு சம்பவம் நடந்து கொண்டிருக்கிறது. இங்கிட்டு பால் விலையிலிருந்து விலைவாசி உயர்வு என்பது அதிகப்படுத்தப்பட்டிருக்கிறது. இப்படி தினமுமே பாத்தீங்கன்னா ஏதேனும் ஒரு பிரச்சனை என்பது திமுக ஆட்சியிலே நடந்து கொண்டுதான் இருக்கிறது அப்படின்னு. இதே எடப்பாடி பழனிசாமி 2021க்கு முன்பாக அதிமுக ஆட்சியில் இருந்துச்சு பாத்தீங்களா, அந்த சமயத்தில் இப்படி பிரச்சனை என்பது இல்லையா அப்படின்னு பார்த்தா பிரச்சனைகள் என்பது இருந்துச்சு. அந்த சமயத்தில் பாத்தீங்க அப்படின்னா அதாவது ஒரு 20% பிரச்சனைகள் இருக்கிறது அப்படின்னா இப்ப 40% 60% பிரச்சனைகள் தமிழகத்திலே நடந்து கொண்டுதான் இருக்கிறது அப்படின்னு. இருந்த போதிலுமே தமிழகத்தை எப்படியாவது அடுத்த கட்டத்திற்கு முன்னேற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தற்போது அமெரிக்காவிலே இருக்கிறார். எதற்காண்டி அப்படின்னு பார்த்தா தொழில் முதல்களை ஈர்த்து தமிழகத்தை ஒரு வளமான ஒரு மாநிலமாக மாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லித்தான் தற்போது தமிழகத்தில் இருக்கக்கூடிய தமிழகத்தில் தொழில் முதல்களை அதிகப்படுத்தக்கூடிய வேளையில் அமெரிக்காவிலே சுற்றுப்பயணம் செய்து கொண்டிருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் அவரும் அதே போலத்தான் செய்து கொண்டிருந்தார். இருந்த போதிலுமே அந்த கொலை கொள்ளை பிரச்சனை, போதைப் பொருள் பிரச்சனை, அதே போல ரவுடிகளுடைய அட்டகாசம், இந்த மாதிரி பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா அதிமுக ஆட்சியிலே குறைவாகத்தான் இருந்தது. ஆனால் திமுக ஆட்சியிலே தற்போது அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி மக்கள் பூராமே சொல்ல ஆரம்பிக்கிறார். இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் ஆட்சி அதிகாரத்திலே இல்லை என்றாலுமே எதிர்க்கட்சியாக சிறந்த முறையில் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அதாவது வருகின்ற 9ஆம் தேதி கூட மீனவர்களுக்காண்டி உண்ணாவிரத போராட்டம் என்பது அதிமுகவின் சார்பாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு பிரச்சனைகளுக்குமே பாத்தீங்க அப்படின்னா அதிமுகவின் சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் சரி, அதே போல உண்ணாவிரத போராட்டம் சரி. அது மட்டுமல்லாமல் முதல் ஆளாக குரல் கொடுக்கக்கூடிய நபர் யாருன்னா எடப்பாடி பழனிசாமி தான் இருந்து கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட சூழலில் 2026 தேர்தல் அதிமுகவிற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லி தான் தமிழக மக்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதாவது தமிழக மக்களை பொறுத்த வரைக்கும் 2026ல அதிமுக என்னென்ன திட்டங்களை அறிவிக்க போகிறது, அது மட்டுமல்லாமல் தமிழக மக்கள் ஒரு நிமிடம் சிந்தித்து பார்த்தால் கண்டிப்பாக அது அதிமுகவிற்கு சாதகமாகத்தான் மாறப்போகிறது. அதற்குள் முன்பாக அதிமுக ஒன்றிணைகிறதா, அதிமுக ஒன்றிணையாமல் எடப்பாடி பழனிசாமி மட்டும் போட்டி, அதாவது எடப்பாடி பழனிசாமி மட்டும் அதிமுகவை தேர்தலை சந்திக்க வைக்க போகிறாரா அப்படிங்கிறத பொறுத்துதான். அப்படி ஒருவேளை 2026லுமே அதிமுக தோல்வியை தழுவிவிட்டால் கண்டிப்பாக எடப்பாடியுடைய சாம்ராஜ்யம் முற்றிலுமாக முடிக்கப்படும் அப்படின்னு எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. சாம்ராஜ்யம் அப்படின்னா அரசியல் வாழ்க்கையை தான் சாம்ராஜ்யம் அப்படின்னு சொல்றேன். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படியே இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.